ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா $11,000 மேலே வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரி நீங்களும் வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர் இல்லை டிசைனராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம Shutterstockல எப்படி பணம் சம்பாதிக்கிறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு Shutterstockங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அண்ட் டிசைன்ஸ் இல்லை மியூசிக் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து அதில் அப்லோட் பண்ணி செல் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே மணி ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம Shutterstockல ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கணும். அக்கௌண்ட் யார் யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஏஜ் 18 எபோவ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட் தாராளமாக ஓப்பன் பண்ணலாம் Shutterstockல. அதுக்கு இப்போ நான் சொல்கிற சில ஸ்டெப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்கள் ஈஸியாக வந்து உங்கள் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிடலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா சைன் அப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷனை போட்டு ஒரு ஐடி ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஒரு அக்கௌண்ட்டை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதில் வந்து என்னென்ன கேட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் நேம் அண்ட் டிஸ்பிளே நேம், இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இதை மட்டும் நீங்கள் போட்டுட்டாலே வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஃபுல் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து ஃபுல் நேம் வந்து டைப் பண்ணணும். டிஸ்பிளே நேம்ங்கிறது நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இல்லை டிசைனராக இருக்கீங்கன்னா ஆர்ட் டிசைனர் அப்படின்னா நீங்கள் வந்து இல்லஸ்ட்ரேட் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி எது வேணாலும் டிஸ்பிளே நேம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் வைக்கிற டிஸ்பிளே நேமை வந்து கொஞ்சம் ஸ்டைலாக பார்த்து வச்சுக்கிங்க. ஏன்னா அதுதான் கஸ்டமருக்கு டிஸ்பிளேல உங்களோட போர்ட்ஃபோலியோ ஒன்று கிரியேட் பண்ணதுக்கப்புறம் காட்டுற ஒரு நேமாக இருக்கும். அதனால் அது நீங்கள் வைக்கும் போதே ஃபஸ்ட் டைம் வைக்கும் போதே நீட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டை வந்து போட்டு கிரியேட் பண்ணிட வேண்டியதான். இப்போ நீங்கள் கொடுக்குற இமெயில் வந்து கரெக்டான இமெயிலாக கொடுத்துக்குங்க. ஏன்னா நீங்கள் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டெலாம் போட்டு இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அடுத்த ப்ராசஸிங் வந்து அவங்கள்ட்ட வெரிஃபிகேஷன் மெயில் ஒன்று உங்களுக்கு வரும். அந்த இமெயில் ஐடி வந்து கரெக்டாக நீங்கள் தான் அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் இமெயில் ஒன்று வரும். அதனால் நீங்கள் கொடுக்குற இமெயில் ஐடி வந்து கரெக்டாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி பிகினர் கோர்ஸில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஏர்ன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொல்லியிருந்தது தான் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கு ஒரு தேங்க்ஸ் மெசேஜ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக மெயில் ஐடி போக சொல்லுவாங்க. மெயில் ஐடியை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி அவங்ககிட்டருந்து ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கும். அந்த மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு லிங்க் ஒன்று வந்திருக்கும். வெரிஃபிகேஷன் கிளிக் பண்ண சொல்லி ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அவங்ககிட்டருந்து அடுத்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் வெரிஃபிகேஷன் உங்கள் இமெயில் ஐடி அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2 வந்து உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்கள் அட்ரஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அவ்வளோதான் கைஸ். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இது வந்து உங்களோட டேஷ்போர்டுக்கு வந்துடுவோம். இது மூலமாக நம்ம எப்படி அப்லோட் பண்ணுறது, எப்படி அப்லோட் பண்ண ஃபைலை எடிட் பண்ணி நம்ம வந்து அவங்க இதில் சேல் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிரியேட்டர்ஸ். அப்லோட் பண்ணிக்கிட்டே இருங்க, ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுடைய கிரியேட்டர் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபியில் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஸ்டார்ட் பண்ணும்போது நான் பண்ண மிஸ்டேக்கு, நான் வேஸ்ட் பண்ண டைம், அதை நீங்களும் ரிப்பீட் பண்ணாமல் இருக்க ஒரு சிம்பிள் தமிழ் கைடு வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த புக்கில் நீங்கள் ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்ன ஒர்க் பண்ணால் சேல்ஸ் வரும், பிகினர்ஸ் பண்ணக்கூடாத மிஸ்டேக் என்ன, கரெக்டான டைட்டில் அண்ட் கீவேர்ட்ஸ் எப்படி செட் பண்ணணும், ட்ரெண்டிங் கான்செப்டை எப்படி கண்டுபிடிக்கணும், பையர்ஸுக்கு தேவையான போட்டோஸ், வீடியோஸ், டிசைன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும், பிளாட்ஃபார்முக்கு எப்படி அப்லோட் பண்ணணும், சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி, இது எல்லாம் சிம்பிளா தமிழ்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பண்ண மிஸ்டேக்கை நீங்க ரிப்பீட் பண்ணாம இருக்க, ட்ரையல் அண்ட் எரர்ல டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா ஸ்டார்ட் பண்ண இந்த புக் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபில ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி ஸ்டார்ட் பண்ண நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த புக்கோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, என் கூட பர்சனலாக பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி ஒரு சிங்கிள் வீடியோ கிளிப் மூலமாக 12,000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். காசு பணம் கொட்டு மணி மணி